நாட்கட் 10 நடப்பு நிகழ்வுகளில் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். டிசம்பர் மந்த்துக்கு 10 நாளுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ். உலகின் முதலில் மூளையின் உயர் தெளிவுத்திறன் படங்கள் வெளியிட்ட நிறுவனம் சென்னை ஐஐடி. யாருடைய பிறந்த நாளை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாட மாநில அரசு தீர்மானம் இயற்றியுள்ளது. உவேசா அவர்களுடைய பிறந்த நாளை பிப்ரவரி 19 அன்னைக்கு தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடுறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம். இது என்ன அப்படின்னா, சர்வதேச ஆராய்ச்சி இதழ் மொத்தமாக பெறதுக்கு, அதாவது ஒரு லைப்ரரி ஒரு முக்கியமான இடம் இருக்குன்னா ஃபாரின்லேருந்து வர்றதை ஒரே நாடு ஒரே சந்தா அந்த திட்டத்தில் கீழே இந்த ரிசர்ச் பேப்பர்ஸ், அதாவது ஆராய்ச்சி இதழ்கள்லாம் பெறதுக்கான இது யார் கீழே அப்படின்னா INFLIB நெட் இன்ஃபர்மேஷன் லைப்ரரி நெட்வொர்க். இவங்க யாரு கீழே வராங்க அப்படின்னா UCC கீழே தான் வருவாங்க. அடுத்து விதி 67B. இது என்ன அப்படின்னா, ராஜ்யசபா தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம். வைக்கம் விருது 2024. இது இப்போ தான் புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விருது என்ன அப்படின்னா, அதாவது ஒரு மாநிலத்திலேருந்து வேறொரு மாநிலத்தோட நலனுக்காக போராடுறது. எப்படி பெரியார் தமிழ்நாட்டிலேருந்து கேரளாக்காக போராடி அந்த வைக்கமில் எல்லாரும் நடந்து போகிறதுக்கு ஒரு வெற்றி கண்டாரோ, அது மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி யாராவது செஞ்சவங்களுக்கு இந்த விருது கொடுக்குறாங்க. இந்த வருஷத்துலேருந்து தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த 2024 இந்த வைக்கம் பிரச்சனை நடந்து கரெக்டாக 100 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கு. இது யாருக்கு கொடுத்துருக்காங்க இந்த வைக்கம் விருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடக எழுத்தாளர் தேவனூர் அப்படின்றவருக்கு கொடுத்துருக்காங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல், அதாவது இந்த மசோதா இப்போ அந்த ப்ராசஸ் போய்கிட்டே இருக்குது. இது அந்த உயர்நிலை குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டாங்க. அந்த மசோதா இந்த வாக்கெடுப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுக்கு யார் உயர்நிலை குழுவோட தலைவராக இருந்தாங்க அப்படின்னா ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தான் இருந்தாங்க. 2024 உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் அப்படின்னா டி குகேஸ். விதி 341A. இது என்ன அப்படின்னா, நீதிமன்ற வழக்கு மொழி ஆங்கிலம் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான விதி. புதுமை பெண் திட்டத்தில் அதிக பயனாளிகளை கொண்ட மாவட்டம் எது அப்படின்னா சேலம். கபில் அப்படின்றது கஞ்சி பைடேஸ் இந்தியா லிமிடெட். இது என்ன அப்படின்னா, இந்த மினரல்ஸை ஃபாரின்லேருந்து நம்ம இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ணுறோம்ல, அதை மேனேஜ் பண்ணுற ஒரு லிமிடெட் தான். இவங்களுக்கு கீழே தான் எங்கே மினரல்ஸ் இருக்கோ அதை இந்தியாவுக்கு கொண்டு வருவாங்க. சல்வாக் திட்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா, நீர்வழி போக்குவரத்து, அதாவது உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து மூலம் மொத்தம் 3 வாட்டர்வேஸ் இதில் மென்ஷன் பண்ணுறாங்க. கங்கா, பிரம்மபுத்திரா, அதுக்கப்புறம் பக்ரா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, தபேலா இசைக்கலைஞர் யார் அப்படின்னா ஜாகிர் ஹுசேன் அவர்கள். இப்போ 2024 அவங்களுக்கு 2023 அவங்களுக்கு பத்ம விபூஷன் விருது கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் விஜய் திவாஸ் டிசம்பர் 16, 1971 இந்தியா பாகிஸ்தான் போர், அதாவது பங்களாதேஷ் சுதந்திரம் வாங்கினது அந்த போர், அந்த போரோட வெற்றி நினைவாக தான் இந்த விஜய் திவாஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க. தேசிய எரிசக்தி விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ICF பெரம்பூரில் இருக்க இந்தியன் கோச் ஃபேக்ட்ரி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சாகித்ய அகாடமி விருது, அதாவது 2024 தமிழுக்கு உண்டான சாகித்ய அகாடமி விருது யார் கொடுத்துருக்காங்கன்னா ரா வெங்கடச்சலாபதி. திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 இந்த நூலுக்காக தான் இவங்களுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க. அப்புறம் 17,130 போலீஸ் ஸ்டேஷனில் CCTNS அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த சிஸ்டம் என்ன அப்படின்னா கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் அண்ட் சிஸ்டம்ஸ். தமிழக அரசால் கடல் நீர் சாகச விளையாட்டு மையம் எங்கே தொடங்க உள்ளது அப்படின்னா தூத்துக்குடியில் தொடங்க தான் திட்டமிட்டிருக்காங்க. ஸ்பேடெக்ஸ் அப்படின்ற திட்டம் ஸ்பேஸ் டேக்கிங் எக்ஸ்பிரிமெண்ட். இந்த திட்டம் என்ன அப்படின்னா, அதாவது இந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் ஒரு ஃபேஸ் கிராஃப்ட்லேருந்து இன்னொரு ஃபேஸ் கிராஃப்ட்லேருந்து கூட்ஸோ இல்லை ஹியூமன்ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இல்லைனா ஒரு ஃபேஸ் கிராஃப்டோட இன்னொரு ஃபேஸ் கிராஃப்டை ஜாயின் பண்ணுறது. இந்த திட்டம் நல்லபடியாக வெற்றி ஆச்சு அப்படின்னா ககன்யான் திட்டத்துக்கு ஒரு நல்ல ஸ்டெப்பாக இருக்கும். அடுத்து ரவீந்திரநாத் தாகூர் எந்த தமிழ் அறிஞர் குறித்து வங்க மொழியில் கவிதை இயற்றினார் அப்படின்னா உவேசா அவர்களை பற்றி தான். எங்கு யுக பாரத் அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளது அப்படின்னா புதுடெல்லியில். இது நாட்டிலேயே மிகப்பெரிய மியூசியமாக அமைக்கிறதுக்கு திட்டம் தீட்டியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதான் இந்த 10 டேஸ்க்குள்ளே நாட்கட் 10 நடப்பு